அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறாவை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கான்செப்ட் உண்மையிலே இஸ்லாமில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆறான்னா என்ன? இது ஒரு ஒளிங்கிறாங்க, அது மாதிரி இது எனர்ஜி ஃபீல்டுங்கிறாங்க, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறாங்க. ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இந்த பவர் அதிகமாக இருக்குங்கிறாங்க. நம்ம நல்ல சிந்தனையும் நம்ம நல்லது பண்ணுனா இதோட பவர்ஸ் அதிகமாகும். இதுவே நம்ம கெட்ட சிந்தனையும் கெட்டது பண்ணா இந்த ஆறாவோட பவர்ஸ் கம்மியாகுங்கிறாங்க. இந்த ஆறாவோட பவர் கம்மியாகும்னா நம்மளுக்கு நோய் வரும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கெட்டது வருங்கிறாங்க. சில பேருக்கு எவ்வளோ வைத்தியம் பார்த்தாலுமே உடம்புக்கு கேட்காது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆறாவோட பவர் கம்மியா இருக்கிறது தான். சரி, இந்த கான்செப்ட் உண்மையிலே இஸ்லாம்ல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இஸ்லாம்ல நூறுன்னு சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய ஒளி. நம்ம தொழுவணும், நம்ம நல்ல செயல் செஞ்சோன்னா இந்த ஒளி அதிகமாகுங்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூறு அதிகமாகறதுக்கு துவாவும் செஞ்சாங்க. அவங்க கேட்ட துவா இதுதான்: ஓ அல்லாஹ், என்னோட இருதயத்தை ஒளியாக்கு, என் நாக்க ஒளியாக்கு, என் காதை ஒளியாக்கு, என் பார்வையை ஒளியாக்கு, மேலே ஒளியாக்கு, கீழேயும் ஒளியாக்கு, இடதுபுறம் ஒளியாக்கு, வலதுபுறம் ஒளியாக்கு, என்னோட முன்னாடியும் ஒளியாக்கு, பின்னாடியும் ஒளியாக்கு, என்னோட ரூஹையும் ஒளியாக்கு, எனக்கு நீ ஒளியை தருவாயாக என்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. குரானே அல்லாஹ்வுடைய நூறுன்னு தான் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் நோய் வரும் போதெல்லாம் குரான் ஓதி அதை தண்ணியில் ஊதி குடிப்பாங்க. பல பேருக்கு நோய் குணமாக இருக்கும். அது ஏன்னா குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லாஹ்வோட நூறு அதிகப்படுத்தும், அதனால உடம்புல உள்ள நோயெல்லாம் குணமாகும். அப்புறம் இந்த ஆறா இருக்கக்கூடியவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா பயம் வரும், அதே மாதிரி ஒரு மரியாதையும் வருமா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அவங்களோட எதிரி ஒரு மாச தூரத்துல இருந்தாலுமே அந்த எதிரியோட கல்புல அல்லாஹ் தஆலா பயத்தை போடுவான்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நூறைத்தான் இப்போ ஆறான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நூறு தான் இப்போ ஆறாங்கிறாங்களா, இல்ல ஆறா வேற, அல்லாஹ்வுடைய நூறு வேறயா?